ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இன்றைக்கி இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்ட்டுன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நீ யாராச்சும் பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவோம்? டேக் ரெஸ்ட். இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்றத எப்படி கேட்போம்? டு யூ வாண்ட் டு டேக் ரெஸ்ட்? டு யூ வாண்ட் டு டேக் ரெஸ்ட்? சரி, நீ ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்றத எப்படி கேட்போம்? டிட் யூ டேக் ரெஸ்ட்? டிட் யூ டேக் ரெஸ்ட்? நீ ரெஸ்ட் எடுப்பியா அப்படின்றத எப்படி கேட்போம்? வில் யூ டேக் ரெஸ்ட்? நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்றத டு யூ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு கேட்போம். நீ ரெஸ்ட் எடுக்கிறியா, ரெகுலராக ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்றத டு யூ டேக் ரெஸ்ட்? டு யூ டேக் ரெஸ்ட் அப்படின்னு கேட்போம். சரி, அப்படி தான் கேட்போம். அது கொஸ்டின் இல்லையா? சரி, இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? லெட் மீ டேக் சம் ரெஸ்ட். லெட் மீ டேக் சம் ரெஸ்ட். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள், நான் வீக்கெண்ட்ஸில் ரெகுலராக ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஐ டேக் ரெஸ்ட். ஐ டேக் ரெஸ்ட் டியூரிங் த வீக்கெண்ட்ஸ். ஸோ ஐ டேக் ரெஸ்ட். நான் ரெஸ்ட் எடுத்தேன். ஐ டுக் ரெஸ்ட். ஐ டுக் ரெஸ்ட். நான் ரெஸ்ட் எடுத்தேன். டுக் எப்படி வந்தது? டேக்கோட டெட்டு சேர்த்தோம். டேக்கோட டெட்டு சேர்த்தா இது டுக் ஆயிரும். ஐ டுக் ரெஸ்ட். இப்போ நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்றத ஐ வில் டேக் ரெஸ்ட். ஐ வில் டேக் ரெஸ்ட். இப்போது டேக்குன்ற ஒரு மெயின் வேர்ப் கூட வில்ன்ற ஆக்சுவல் வேர்ப் சேர்த்துருக்கோம் ஃபியூச்சர்ன்றனால ஐ வில் டேக் ரெஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இப்போ மை ஃப்ரெண்ட் டேக்ஸ் ரெஸ்ட். ரெகுலராக வரும்போது மை ஃப்ரெண்ட் டேக்ஸ் ரெஸ்ட். மை ஃப்ரெண்ட் டுக் ரெஸ்ட். மை ஃப்ரெண்ட் டுக் ரெஸ்ட். மை ஃப்ரெண்ட் வில் டேக் ரெஸ்ட். அதாவது என் ஃப்ரெண்டு ரெஸ்ட் எடுத்தான் அப்படின்றத மை ஃப்ரெண்ட் டுக் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்ட் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்றத மை ஃப்ரெண்ட் வில் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹீ சி இட். மை ஃப்ரெண்டுன்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். அதுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஹி ஆர் ஷி. அது மேலாக இருந்தால் ஹி, ஃபீமேலாக இருந்தால் ஷி அப்படின்ற ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது அங்கே அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுமோ அதான் இந்த ஃப்ரெண்டுக்கும் அப்ளை ஆகும். சரியா? ஹீ டேக்ஸ் ரெஸ்ட். ஹீ டுக் ரெஸ்ட். ஹீ வில் டேக் ரெஸ்ட். ஹீ டேக்ஸ் ரெஸ்ட். டேக்ஸ்ன்றது ஏன் வந்துச்சுங்க? டேக்குன்றது ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் வந்தால் அங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு டஸ்ன்ற ஆக்சுவல் வேர்ப் சேர்க்கணும். டஸ் ப்ளஸ் டேக் வில் பிகம் டேக்ஸ். ஸோ இங்கே ஹீ டேக்ஸ்ன்றது கரெக்ட். இதே பாஸ்டில் ஹீ டுக். ஹீ டுக். டுக் எப்படி வந்துச்சு? டேக் கூட டேட்டு சேர்த்தனால வந்துச்சு. இப்போ அவன் எடுத்தானா அப்படின்றத எப்படி கேட்குறது? டிட் ஹீ டேக்? என்ன பண்ணணும்? மெயின் வேர்பையும் ஆக்சிலரி வேர்பையும் பிரிக்கணும். ஹீ டுக். ஹீ டுக்குன்றதில் டிட் ப்ளஸ் டேக்குன்னு பிரிக்கலாம். இந்த டேட்டை தூக்கி முன்னாடி போடணும். அதுக்கப்புறமா ஹீ யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா டேக்குன்ற அந்த மெயின் வேர்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சிலரி வேர்ப் followed by subject followed by main verb. இப்போது did he take? ஸோ இப்போ இது எடுக்கிறானா அப்படின்றத எப்படி நம்ம கேட்கணும்? does he take? does he take? does my friend take? does my father take? does my mother take rest? ஸோ இப்படி தான் இந்த சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஸோ do you take rest? இது செகண்ட் பர்சன் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு டு வி டேக் ரெஸ்ட். டு வி டேக் ரெஸ்ட். வி டேக் ரெஸ்ட். அப்போ வி டேக் ரெஸ்ட்டுன்றது டேக்குள்ளே ஒரு ஆக்சுவலரி வேர்ப் ஒழிஞ்சிருக்காதான் டூ. ஏன் டூ? வின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ப்ளூரல்னால் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேர்ப் டூ. ஸோ வி டூ டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது அதை கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்த டூவை முன்னாடி தூக்கி போடணும். டு வி டேக் ரெஸ்ட். ஸோ இப்போது தேர்ட் பர்சன் ப்ளூரல். தே டேக் ரெஸ்ட். தே டேக் ரெஸ்ட் அப்படின்னா எப்போவுமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தே டுக் ரெஸ்ட். தே டுக் ரெஸ்ட். தே வில் டேக் ரெஸ்ட். அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா தே டுக் ரெஸ்ட். அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா தே வில் டேக் ரெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரலில் வி டேக் ரெஸ்ட், வி டுக் ரெஸ்ட் பாஸ்டில், ஃப்யூச்சரில் வி வில் டேக்
ரெஸ்ட். இப்போது இதே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது எப்படி சொல்கிறது? we should take rest. we should take rest. இப்போ நான் எடுக்கணுன்றத I should take rest. I should take rest. இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்றத எப்படி கேட்போம்? should I take rest? should I take rest? இப்போது அதே வந்து நீ ரெஸ்ட் எடுக்கணும், you should take rest. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? should you take rest? should you take rest? அவங்க ரெஸ்ட் எடுக்கணுமா? should they take rest? should they take rest? அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத they should take rest எப்படி நம்ம சொல்வோம். சரியா? இப்போது இது தேர்ட் பர்சன் சிங்குலர். should he take rest? அவன் ரெஸ்ட் எடுக்கணுமா? should he take rest? should my father take rest? இப்போ ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? இப்போ எங்கள் அப்பா ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? should my father not take rest? should my father not take rest? இப்போ அவன் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? should he not take rest? எப்படி நம்ம பலதரப்பட்ட வகையில் நம்ம இந்த ரெஸ்ட்ன்ற வாடியை யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் டேக்கன் ரெஸ்ட், நான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஐ ஹவ் டேக்கன் ரெஸ்ட், நான் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். யூ ஹவ் டேக்கன் ரெஸ்ட், நீ ரெஸ்ட் எடுத்திருக்க. யூ ஹேட் டேக்கன் ரெஸ்ட், நீ ரெஸ்ட் எடுத்திருந்த. அதே மாதிரி தான் வி எது எடுத்தாலுமே நமக்கு வந்து வி ஹவ் டேக்கன் ரெஸ்ட், வி ஹேட் டேக்கன் ரெஸ்ட், நாங்கள் ரெஸ்ட் எடுத்திருந்தோம், நாங்கள் ரெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஹி ஹாஸ் டேக்கன் ரெஸ்ட், சி ஹேட் டேக்கன் ரெஸ்ட் அப்படின்னா சி ஹேட் டேக்கன் ரெஸ்ட்னா அவர் ரெஸ்ட் எடுத்திருந்தா. இப்போது நான் ரெஸ்ட் எடுப்பேன், முன்னாடியெல்லாம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஐ வுட் டேக் ரெஸ்ட், ஐ வுட் டேக் ரெஸ்ட். இது வந்து பாஸ்டில் நடந்தது. நான் இப்போ ரெஸ்ட் எடுத்திருப்பேன் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஐ வுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட், ஐ வுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ரெஸ்ட் எடுத்திருக்கணுன்றதை ஐ ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட், ஐ ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட். இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துருக்கக்கூடாதுன்னா ஐ ஷுட் நாட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட். இதே தான் எல்லாத்துக்குமே. இங்கே என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கட்டும், ப்ளூரலாக இருக்கட்டும், செகண்ட் பர்சனாக இருக்கட்டும், தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், எது வந்தாலுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ வந்து ஹீ ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட், அவன் ரெஸ்ட் எடுத்துருக்கணும். ஷீ ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட், அவன் ரெஸ்ட் எடுத்துருக்கணும். தே ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட், அவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கணும். வி ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்ட். எப்படி சொன்னாலுமே இது சென்டென்ஸோட அந்த ஃபார்மட் மாற போகிறதில்ல. ஒன்லி அந்த ப்ரொனோனோ இல்லை நவுனோ தான் மாறப்போகுது. சரியா? இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும், ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. எங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்திருக்கு எக்ஸப்ட் அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும்போது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து சி ஹஸ் டேக்கன் ரெஸ்ட், ஹி ஹஸ் டேக்கன் ரெஸ்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், இட் ஹாஸ் டேக்கன் ரெஸ்ட். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மிச்சம் எல்லாத்துக்குமே இதே ஃபார்மேட் தான் வரப்போகுது. ஃபார்மேட் ஒன்று தான், பட் நவுனோ ப்ரொனவுனோ தான் மாறப்போகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வித் திஸ் வில் எண்ட் திஸ் செஷன். I'll meet you in another session tomorrow. Thank you. Until then, it is bye from Sivanation.